نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாலும் கருணையாலும் இந்த வருடமும் ஷாபானுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தையும் சந்திக்கவிருக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கவிருக்கின்றார். ஆண்டுதோறும் ஷாபானுடைய மாதம் முழுக்கவே, குறிப்பாக ஷாபானுடைய 15வது இரவான இன்று ரமலானிற்காக வேண்டி நாம் எவ்வாறு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த நாளில் சிந்தித்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நாட்களை, ஷாபானுடைய 15வது இரவாக இருக்கட்டும், ரமலானுடைய நாட்களாக இருக்கட்டும், இது போன்ற நாட்களை நமக்கு வழங்கி இருப்பது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மெருகூட்டிக் கொள்வதற்காக வேண்டித்தான். நம்மளுடைய தவறுகளை நினைத்து பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும், இபாதத் செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்மை மெருகேற்றிக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நாட்களை, இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக நம்மளுடைய தவறுகளுக்கான மன்னிப்பு கேட்பதற்கு, நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி திருந்தி நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்னால் நாம் அவமானப்பட்டு நிற்காமல், நாம் செய்த தவறுகளை இங்கேயே அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்ள வேண்டியதன் அடிப்படையில் தான் இது போன்ற நாட்களை நமக்கு தந்து, அதற்காக வேண்டித்தான் நாமும் நம்முடைய பாவங்களை நினைத்து, தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எஃப்சின் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது யார், எஃப்சின் ஃபைல்ஸ், என்ன இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். எஃப்சின் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் நிறைய பிரபலங்கள், நாம் யாரெல்லாம் அண்ணாந்து பார்க்கின்றோமோ அந்த அனைத்து பிரபலங்களுடைய பொட்டும் வெளிப்பட்டு இருக்கின்றது. இவர்களுக்கு பின்னால், இவர்களுடைய முகங்களுக்கு பின்னால் இவ்வளவு கேவலமான எண்ணங்கள் இருக்கின்றதா, இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கின்றார்களா என்று அந்த ஃபைல்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய வீடியோக்கள், அதிலே இருந்து வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அதில் உள்ள மின்னஞ்சல்களை படிக்கின்ற பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. உலகமே காரி துப்புகின்றது. அமெரிக்காவினுடைய பிரதமரிலிருந்து தொடங்கி நம் நாட்டினுடைய பிரதமர் வரைக்கும் அந்த லிஸ்டிலே பிடிபட்டு இருக்கின்றார். அவர்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் அதிலே இருக்கின்றது. எல்லாவற்றையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டிய நாம் இதையும் ஒரு தாவாவுடைய அடிப்படையில் நாம் இப்படி அணுகி பார்க்கலாம். இன்னைக்கு உலக மக்கள் அளவில்
அவர்களுடைய புட்டு, அவர்களுடைய தவறுகள் எல்லாம் வெளிப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கின்றார்கள். இது கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் வெளிப்பட்டு நம்முடைய தாய் தந்தையருக்கு முன்னால், நம்முடைய குடும்பத்தாருக்கு முன்னால், நம்முடைய சிநேகிதர்களுக்கு முன்னால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நாளை மறுமையில் வெளிப்படுத்தி விட்டால் என்ன கதியாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் நாம் அசிங்கப்பட்டு நிற்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற நாட்களை நாம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு சரியான நாளாக, உகந்த நாளாக நாம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்க தெரியுமா அப்படின்னு இந்த ஹதீஸை சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு நல்ல மனது தெரியுமா. நான் ஒரு தடவை கேட்டேன், எனக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது எனக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر வ மா அஅலனத் வ மா அஸர்ரத். யா அல்லாஹ், ஆயிஷா செஞ்ச ரலியல்லாஹு அன்ஹா முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு, வ மா அஸர்ரத் வ மா அஅலனத் அவர்கள் வெளிப்படையாக செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சு, ரகசியமாக செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சு அப்படின்னு எனக்காக துவா கேட்டாங்க. என் பேர் சொல்லி துவா கேட்டாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு அப்படி சந்தோஷம் தாங்க முடியாமல், ஹதீஸில் இருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சிரிச்சாங்க அப்படின்னா, அவங்க சிரிச்சு குலுங்கி சந்தோஷத்தில் சிரிச்சதுல அவங்களுடைய மடியில் அவங்க தலை வந்து விழுகிற அளவுக்கு சிரிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இப்போ ஏ ஆயிஷா, நான் செஞ்ச இந்த துவா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சந்தோஷமா இருக்கா? நான் செஞ்ச இந்த துவா உனக்கு பிடிச்சிருக்கா? உன் பேர் சொல்லி செஞ்ச இந்த துவா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல, எப்படி ரசூலுல்லாஹ் பிடிக்காம இருக்கும்? எனக்காக என்னுடைய பெயர் சொல்லி பிரத்யேகமாக நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துவாவை தான் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் என்னுடைய உம்மத்திற்காக கேட்கின்றேன். ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகைகளுக்கு பின்னாடி என்னுடைய உம்மத்தினர்கள் செய்த பாவங்களை இறைவா மன்னித்து விடு. அவர்கள் தெரிந்து செய்த, தெரியாமல் செய்த, ரகசியமாக செய்த, பகிரங்கமாக செய்த, முன்பின் செய்த எல்லா பாவங்களையும், என்னுடைய உம்மத்தினருடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு உனக்கு ஒரு தடவை செஞ்சனே, ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகைகளுக்கு பின்னாடி என்னுடைய உம்மத்திற்காக நான் துஆ செய்கின்றேன் அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா பாவ மன்னிப்பினுடைய அவசியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. சரி, ஷஅபான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நிறைய சஹாபாக்கள் நிறைய விதமாக அறிவிக்கின்றார்கள். பெரும்பாலும் அவர்கள் அறிவித்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களை விட ஷஅபானில் நிறைய நோன்பு வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வடல இருக்கும் அப்படின்னா நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நோன்பு விடவே மாட்டாங்க போல, நோன்பு பிடிக்காம இருக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் பார்த்தா நோன்பே வைக்க மாட்டாங்க. ஏன் நோன்பே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நோன்பு வைக்காமலே இருப்பாங்க. ஆனா ரமலானுக்கு அடுத்தபடியாக ஷஅபான் மாசத்துல தான் நிறைய நோன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷாபான் மாசத்துல நோன்பு வைக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நான் என்னுடைய கலாவான நோன்பை வைக்கிறதா இருந்தா ஷாபான் மாசத்துல தான் நான் வைப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய கலாவான நோன்பு வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஷாபான் மாசத்துல தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே சேர்ந்து நோன்பு வைக்கலாம் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றாங்க, எவ்வளவு தூரம் நீங்க ஷாபான்ல இபாதத் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் இபாதத் செய்து கொள்ளுங்கள். நீங்க சலிப்படைகிற வரைக்கும் அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் சலிப்படைய மாட்டான். நீங்க போதுன்னு நிறுத்துற வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவதில் சலிப்படையவே மாட்டான். எவ்வளவு தூரம் இபாதத் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் இபாதத் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நான் ஷாபான் மாசத்துல நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, மக்கள் ஷாபானுக்கு முன்னால் உள்ள ரஜப மாசத்தையும் ஷாபானிற்கு பிறகு வரக்கூடிய ரமலான் மாசத்தையும் கண்ணியத்தோடு அணுகுகின்றனர். ஆனால் 2 மாதங்களுக்கும் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஷாபானில் சற்று பொறுப்பூக்காக இருக்கின்றனர். அவர்களுடைய மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் நோன்பு வைக்கின்றேன். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது. எனவே அவ்வாறு என்னுடைய அமல்கள் காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும், நோன்பாளியாக நான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஷாபானில் அதிகமாக நோன்பு நோக்கின்றேன் அப்படின்னு 2 காரணம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, மக்களுக்கு கவனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, ரஜபு மாதிரித்தான் ரமலான் மாதிரித்தான் ஷாபானையும் மதிக்கணும் அப்படின்னு மக்களுக்கு கவனத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. இன்னொன்று, நான் அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த 2 காரணத்துக்காக வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நிஸ்பு ஷஅபானை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த நாளில் தான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. வருடம் நாம் கேட்டிருக்கின்றோம், இது ஒரு பட்ஜெட் இரவு. அடுத்து ஓராண்டுக்காக வேண்டி நம்மளுடைய விதிகளில் நம்மளுடைய கலா கதிரில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் அந்தந்த பொறுப்பாளர்களிடம் பொறுப்பு மலக்குகளிடம் அல்லாஹ் தஆலா பிரித்து தருகின்றான். அடுத்து ஒரு வருடம் இவர் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், இந்த மாதத்தில் இவ்வளவு லாபம் ஈட்ட வேண்டும், இந்த மாதத்தில் இவருக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்புகளை பிரித்து தரக்கூடிய இரவு தான் இந்த இரவு. அதனால தான் நாம் இந்த இரவை கண்ணியப்படுத்தி, யா அல்லாஹ், என்னை ஒரு கால் எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேர வேண்டும் என்று நீ விதியில் இருந்தால் அதை நீ மாற்றி விடுவாயாக. எனக்கு ஒரு கால் ஏதாவது ஆரோக்கியமின்மை இருக்கும் பட்சத்தில் அதை நீ மாற்றி விடுவாயாக என்று. அதனால்தான் இந்த இரவை நாம் ஹயாத்தாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இவாதத்தின் மூலமாக உயிர்ப்போடு நாம் வைத்திருக்கின்றோம். பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், 2 கேட்டகரி இருக்கு. இந்த 2 கேட்டகரியில நீங்க எதுல இருக்கணும் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 2 கேட்டகரியையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலையும் 2 பேர் இருக்காங்க, செகண்ட் கேட்டகரியிலையும் 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில என்ன அல்லாஹ் உதாரணத்தோடு சொல்லி காட்டுறான். சூரா ஆராஃப்ல சஜ்தா, முதல் சஜ்தா வருது இல்லையா, அந்த முதல் சஜ்தா வர்றதுக்கு முதல் பக்கத்தில் சூரா ஆராஃப்ல 189 990வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் தான் ஒரே ஆன்மாவிலிருந்து இந்த மனுஷனை படைச்சேன். அப்படி படிக்கும் பொழுது ஃபலம்மா தகஷாஹா ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபன், அப்படி அந்த ஒரே ஆன்மாவை படைச்சு அவங்கவுங்களுக்கு தகுந்த ஜோடியை அமைச்சு கொடுத்து அவங்க திருமணம் பண்ணி
இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி ஒருவர் இருந்து கர்ப்பம் தரிக்கும். அப்படி கர்ப்பம் தரிப்பதற்காக வேண்டி அல்லது தரித்த சூழ்நிலையில் என்ற துவா கேட்கிறான். எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், என்னுடைய மனைவி சீக்கிரம் கர்ப்பமாகணும் அப்படின்னு துவா கேட்கிறான். ஃபலம்மா அஸ்கலத் தஅவுல்லாஹ ரப்பஹுமா, என்னுடைய மனைவி கர்ப்பம் தரிக்கணும், நல்ல குழந்தையை ஆரோக்கியத்தோடு பெற்று எடுக்க வேண்டும் அப்படின்லாம் துவா கேட்கிறான். ஃபலம்மா ஆதாஹுமா சாலிஹன் ஜஅலா லஹு ஷுரகா, அப்படி அவன் கேட்டது மாதிரியே அந்த தம்பதிக்கு நல்ல குழந்தையை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த குழந்தையை கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு இணை வைக்கிறான். வயசுக்கு வந்ததுல இருந்து, கல்யாண சந்தர்ப்பம் வந்ததுல இருந்து, எனக்கு கல்யாணம் ஆகணும், தஞ்சத்தோடி அமையணும், எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கணும், இப்படிலாம் விழுந்து விழுந்து துவா கேட்கிறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு நல்ல சாலியான குழந்தை வேணும் துவா கேட்கிறாங்க. கர்ப்பம் தரித்ததுக்கு பிறகு நல்ல ஆரோக்கியமா சிசேரியன் இல்லாம நல்ல சுகப்பிரசவமா பிறக்கணும் துவா கேட்கிறாங்க. இப்படிலாம் அவன் கேட்ட துவாவெல்லாம் நான் கபூல் செஞ்சு கடைசியில நல்ல அழகான குழந்ததுக்கு பிறகு எனக்கு இணை வைக்கிறான். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய முதல் வகையினர். இதிலே இன்னொரு வகையினர் சூரா தௌபால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ, காசு வேணும், பணம் வேணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் கேட்கிறாங்க. وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ, இது ஒரு நபித்தோழருடைய விஷயத்திலே இறங்குச்சு. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய காசு பணம் வேணும், நான் நிறைய ஜகாத்து கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், அப்படியாதான் எனக்கு நான் கேட்கிற மாதிரி நிறைய சம்பாத்தியத்தை கொடுத்துட்டா நானும் மற்றவங்க மாதிரி நிறைய ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பேன். வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், நானும் ஜகாத்தை கொடுத்து நல்லவங்களில் ஒரு ஆளாக ஆயிருக்கேன். அதே கேட்ட மாதிரி நாம் கொடுக்க ஆரம்பிச்சா ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி பகிலூ பிஹி, அவன் கேட்டது மாதிரியே நான் கொடுக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் செல்வம்லாம் வந்ததுக்கு பிறகு நான் எதுக்கு கொடுக்கணும், நான் சம்பாதிச்சது நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆடு மாறி போவார். காசு வந்து சேர்ற வரைக்கும் நான் தேவை, காசு வந்ததுக்கு பிறகு சம்பாதிச்சதுக்கு பிறகு நான் தேவையில்லாத நான் போயிடுவேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ரமலான் உடைய நாட்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஷஅபானுடைய மாதத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஷஅபானும் ரமலானும் கடந்து போனதற்கு பிறகு இபாதத்தின் பக்கமோ அல்லாஹின் பக்கமோ நமக்கு சுணக்கம் ஏற்பட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாமும் இந்த முதல் கேட்டகரியில் போய்விடுவோம். ரமலான் முழுக்க என்னுடைய பாவம் மன்னிச்சிடும், தொழுகை, இபாதத்து, குர்ஆன் திலாவத்து, நைட்டு ஃபுல்லா தொழுகை, பள்ளிவாசல்ல இருக்கிறது எல்லாம் ரமலான் முழுக்க, ஷஅபான் முழுக்க. ஆனால் ரமலான் கழிந்ததற்கு பிறகு, ரமலானில் நாம் கேட்டதையெல்லாம் இறைவனிடமிருந்து பெற்ற பிறகு நாமும் இப்படி புறக்கணிக்க ஆரம்பித்தால் நாம் இந்த முதல் கேட்டகரியில் போய்விடுவோம். அல்லாஹ் காப்பாற்றுது. அடுத்து இரண்டாவது கேட்டகரியில் உள்ளோம். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 21வது சூரா கடைசி பக்கம். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்தலிர். மனுஷங்கள்ல இப்படியும் சில பேர் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் உண்டு, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது யாருடைய விஷயத்துல இறங்குச்சு அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 10 ஆண்டு காலமாக பணிவிடை செய்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தகப்பனாரோடு கூட பிறந்த அண்ணன், அவர் பேரும் அனஸ் தான், அனஸ் இப்னு நதுர்.
பத்ர் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்து அவர் சந்திக்கிறார். பத்ர்ல என்னால கலந்துக்க முடியல யா ரசூலுல்லாஹ், பத்ர்ல மட்டும் நான் கலந்திருந்தேன் அப்படின்னா, இதுதான் அவர் அல்லாஹ்வோட போடுற ஒப்பந்தம், பத்ர்ல மட்டும் நான் கலந்திருந்தேன் அப்படின்னா நான் எப்படி எதிரிகளை எதிர்த்து போரிடுகின்றேன் மூர்க்கமாக அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்திருப்பான் அப்படின்னா. அடுத்து உஹது போர் நடந்துச்சு. உஹது போர்ல கலந்துக்கு போனாங்க. கலந்துக்கிட்டு போகும் பொழுதே உஹது போர்ல சில சலசலப்பு ஏற்பட்டதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்கள் சிறிய சறுக்களை சந்தித்து விட்டார்கள், ரசூலுக்கு மாற்றமாக நடந்து கொண்டார்கள், அவர்களை மன்னிச்சிரு, அவர்களுக்காக நான் துஆ கேட்கிறேன். அப்படி போர்க்களத்துக்கு போறார். உஹதுக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எதிர் திசையில வர்றாங்க. சஅத் இப்னு முஆத் சொல்லிட்டே போறார். சஅத் இப்னு முஆத், சொர்க்கத்தினுடைய வாடையை இந்த உஹது மலையிலிருந்து நான் நுகர்கின்றேன், சொர்க்கத்தினுடைய வாடை எனக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவர் தான் ஷஹீதா தான் வெளியே வந்தார். உயிர் போய் தான் அவர் வெளியே வந்தார். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி. அடுத்த சந்தர்ப்பம் இருந்திருந்தால் நான் அல்லாஹ்விற்காக நான் போரிடுவேன், உயிர் தியாகம் செய்வேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, உஹதுல காட்டிட்டார் தன்னுடைய சொல் என்ன அப்படின்னு. அதே போல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆயத்தை எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு கேட்கிறார், இதுல மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உண்மையாக நடந்து கொண்டவர் அப்படிங்கிறதுல அனஸ் இருக்காரு, புரியுது. வமின்ஹும் மன் யன்தலிர், அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்களே அல்லாஹ், அது யார அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர். அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை காட்டி இந்த வந்துட்டு இருக்காரு பாரு, இவர் தான் அப்படின்னு சொல்லி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கையை காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற துடிப்பவர்களும் உண்டு, அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றவர்களுடைய வெகுமதிகளை அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ்வை புறக்கணிப்பவர்களும் உண்டு. இந்த ரெண்டு கேட்டகரியில முதல் கேட்டகரிக்கு நம்ம போகவே கூடாது, ரெண்டாவது கேட்டகரியில தான் நாம இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிமொழி எடுப்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். ரமலானுடைய நாட்களுக்கு நாம் இப்பொழுதிருந்தே தயாராக வேண்டும், ரஜபிலிருந்தே தயாராகி இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இப்பொழுதிருந்தே நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் ஷஅபானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நாட்கள் நோன்பிருந்து நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். ரமலான்ல எந்தெந்த எவ்வளவு நேரம் பள்ளிவாசல்ல நேரத்தை ஒதுக்குறது, ரமலானுக்காக வேண்டி நாம் என்னென்ன சந்தர்ப்பங்களில் என்னென்ன சமயங்களில் நாம் குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, திக்ர் செய்கிறது அப்படின்னு இப்போவே நாம் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோம். நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறும்போது பார்த்துருக்கீங்களா, ஃப்ளைட்டில் ஏறும்போது ஃப்ளைட்டு உடனே அப்படி சடனாக வந்து மேலே மேகத்துக்கு போயிடுது இல்லை, 1008 ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. பேசஞ்சர்ஸ் வரணும், ஃபியூல் டேங்க் ஃபுல் பண்ணணும், நிறைய கேப்டன் வரணும், கேபின் க்ரூ வரணும், நிறைய விஷயங்கள் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததற்கு பிறகுதான் அது ஆகாயத்தை தொடுகிறது. ரமலான் என்கின்ற அந்த ஆகாயத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஷஅபானிலிருந்தே நாம் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும். ரமலானுடைய நாட்கள் நமக்கு வீணாக போகக்கூடாது என்று சொன்னால் ஷஅபானிலேயே நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எவ்வளவு குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டும், என்னென்ன சந்தர்ப்பங்களில் இபாதத்தால் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை நமக்கு இருக்க வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை நாம் கையில் எடுத்தாக வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓத முடியுமா? ஓதியிருக்காங்க, சஹாபாக்கள் ஓதியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு குர்ஆன் எப்படி ஓதியிருக்காங்க, என்னென்ன டைம் டேபிளில் ஓதியிருக்காங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணிக்க. வாரத்துக்கு ஒரு குர்ஆன் சஹாபாக்கள் எந்த முறையில் ஓதினார்கள்? முதல் நாள்
சூரா ஃபாத்திஹால இருந்து சூரா நிசா வரைக்கும், அல்ஹம்து சூரால இருந்து சூரா நிசா வரைக்கும் முதல் நாள். ரெண்டாவது நாள் சூரா மாயிதால இருந்து சூரா தௌபா வரைக்கும், சூரா மாயிதால இருந்து சூரா தௌபா வரைக்கும். மூணாவது நாள் சூரா யூனுஸ்ல இருந்து சூரா நஹல் வரைக்கும். நாலாவது நாள் சூரா இஸ்ரால இருந்து சூரா ஃபுர்கான் வரைக்கும். ஐந்தாவது நாள் சூரா ஷுஆரால இருந்து யாசீன் சூரா வரைக்கும். ஆறாவது நாள் சூரா சாஃபாத்துல இருந்து சூரா ஹுஜராத் வரைக்கும். ஏழாவது நாள் சூரா காஃப்ல இருந்து கடைசியில் சூரா ரப்பினாஸ் வரைக்கும். இதுதான் சஹாபாக்கள் ஓதிய டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் பிரகாரம் நாம் ஓத ஆரம்பிச்சோம்னா ஒரு வாரத்தில் எத்தனை குரான் முடிக்கலாம்? ஒரு வாரத்தில் ஒரு குரான் தாராளமாக முடிக்கலாம். இது போன்று நாம் என்னென்ன ரமலானில் செய்ய வேண்டும் என்கின்ற தயாரிப்புகளை எப்படி குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக நாம் தயாராகின்றோமோ அதே போன்றதொரு தயாரிப்புகளை இந்த நாட்களில் நாம் செய்தாக வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த நிஸ்ஃபு ஷஅபான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு இபாதத்தில் ஆர்வமுள்ளவர்களாக நம்மை ஆக்கி வைத்து இதே போன்று பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பெரும் நசீபினை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.